கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்குற நீங்கள் தாங்க என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய உறவுகள். ஐயா, ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, கிறிஸ்தவங்களே தெரியாதுங்க. நான் ஏன் தெரியுமா ஊழியம் செய்ய தொடங்கினேன்? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் என்ன மறுதலிச்சிட்டேன். ஆனாலும் என்னை தேடி வந்து அவர் எனக்கு காட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள். அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், அவர்கள் வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் எல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அழுது கொண்டே இருந்தார். ஐயா, என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரே என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி என் ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணித்தேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் ஊழியம் செஞ்சா கிறிஸ்தவங்க நான் பார்க்குற உண்மையான ஊழியன்னு சொல்லி காணிக்க தருவாங்க. அந்த காணிக்கையை வச்சு நான் சாப்பிடணும், நான் ஊழியம் செய்யணும், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏசப்பா அழுறாரு, அவருடைய கண்ணீரை நம்ம துடைக்கணும். அவர் தான் உயிர் கொடுத்தார். நாளடைவில் தான் இவங்க கொடுக்குற காணிக்கையெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். வேலைக்காரன் கூலிக்கு பார்த்து நாங்கள் இருக்கிறான். ஏசப்போடைய கண்ணீரை துடைக்கிறேன். அவர் என்னை போஷிக்கும்படி, எளியாவை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளை கொடுத்தது போல நிறைய ஸ்பான்சர்களை எழுப்புவார். இந்த சத்தியங்கள்லாம் பின்பாகத்தான் எனக்கு தெரிந்தது. அல்லேலூயா. அதற்கு பின்பாக நிறைய பேர் மாதந்தோறும் காணிக்கை கொடுக்கும்படி முன் வந்திருக்கிறார்கள். மெட்ராஸில் ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் துணி துவைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன், எனக்கு மாதம் அந்த வீட்டில் எனக்கு 4000 ரூபாய் எனக்கு சம்பளம் தருவாங்க தம்பி. 4000 ரூபாயில் என்னால் முடிஞ்ச ஒரு 1000 ரூபாயை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் மீதி செலவை நான் எனக்காக எடுத்துக்கொள்வேன் தம்பி. எத்தனை அன்பு ஐயா! அவர்கள் மாத்திரமல்ல, அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு வீட்டில் வேலை செய்யல, அந்த ஓனர் கிறிஸ்தவர், அவர் ஃப்ளைட்டு ஓட்டுற டிரைவர். அவங்கள்ட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஐயா நீங்கள் காணிக்கெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஆமாம்மா, நாங்கள் போகிற சபைகளில் காணிக்க கொடுப்போம்னு சொன்னாங்க. எனக்காக ஒரு சின்ன காணிக்கை இந்த கணேசனுக்கு தருவீங்களா என்று சொன்னார்களா? ஏனம்மா அவங்க சொந்தக்காரர்கள்? இல்லைங்க, நான் அவரை பார்த்ததே இல்லை, அப்படி செய்தி நான் டிவியில் கேட்டிருக்கிறேன். அவங்க ஏசப்பாவுக்காக கிராம ஊழியம் செய்கிறாங்க, ஏதாவது சின்ன காணிக்க தாங்கன்னு சொன்னார்களா? அந்த நண்பர் எனக்கு ஃபோன் அடித்தார். ஒரு வேலைக்காரர், ஒரு அம்மா உங்கள் செய்திகளை தொடப்பட்டு இருக்கிறார்கள். ஏதோ உங்கள் சொந்தக்காரர்கள் போல உங்களுக்காக உரிமையாக பேசுகிறாங்க. உங்களுக்காக ஒரு மிஷனரிக்குரிய காணிக்கை, ஒரு வருடத்திற்கு தேவையான காணிக்கை மொத்தமாக அனுப்பி வைத்தார்கள். ஒரு மிஷனரிக்கு 5000 ரூபாய் வீதமாக 60,000 ரூபாயை எனக்கு அனுப்பி கொடுத்தார்கள். அந்த அம்மாவை நான் பார்த்ததில்லை. அவர்கள் என்னுடைய உறவுக்காரர் ஐயா, என் சொந்தங்கள் ஐயா. எனக்கு தெரியாதபடி, என் கண்ணுக்கு தெரியாதபடி எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் எனக்கு சொந்தம் தாங்க. எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்களால் என்ற காணிக்கை கொடுக்குற நீங்கள் எல்லாம் சொந்தங்கள் தான். எந்த ஊழியத்தில் 1200 பேர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் என் சொந்தங்கள்ங்க. அல்லேலூயா. ஐயா, எனக்காக ஜெபிக்க மறவாதீங்க ஐயா. இந்த வருஷத்துல பெரிய இலக்கு வச்சிருக்கிறேங்க கிராமங்களுக்காக. ஏசப்பா அவரை அறியாத ஜனங்களுக்காக தாங்க என் முன்னாடி வந்து அழுதாருங்க. அப்படியே சத்தம் கேட்குதுங்க, அவர் அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை தொடச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுகும்போது நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? நான் சொல்றேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஊழியம் செய்து நம்முடைய கண்ணீரை துடைப்பேன். இந்த டிவியில பேச போறேன், ஏசப்பா ஸ்டுடியோவில் பேச போறேன், ஜெபத்தோடு போறேன், எனக்கு வார்த்தை கொடுங்க. இந்த செய்தியை கேட்கிற அநேகர் உங்க கண்ணீரை துடைப்பதற்கு எழும்புவாங்க. ஏசப்பா நீங்க அழாதீங்க. இப்ப நான் சொல்லி தாங்க ஸ்டுடியோவுக்கு வருகிறேன். பெரிய பிரசங்கியாருன்னா கிடையாதுங்க. நான்
எனக்கு ரொம்ப பாட்டெல்லாம் பாட தெரியாது, கோர்வையா பேசனா தெரியாது. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியுங்க. எங்க அப்பா அன்புள்ளவருங்க. அவர் என்னை நேசித்து என் கிராமத்திற்கு தேடி வந்தார். என் கண்ணீரை துடைத்து என் வியாதி படுக்கையை மாற்றினார். எனக்கு ஜீவனை கொடுத்தார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீரோடு இருக்கிறார் ஐயா. அதைத்தான் நான் பிரசங்கித்து வருகிறேன் ஐயா. எனக்காக, என்னுடைய இலக்குகளுக்காக ஜெபிங்கள் ஐயா. இந்த வருஷத்துல ஒரு 1,00,000 பைபிள்கள் தேவையுள்ள கிராமத்து ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் இலக்கு வச்சிருக்கிறவங்க. நானும் என் ஊழியக்காரர்களும் சேர்ந்து ஒரு பைபிளுடைய விலை 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்தி பைபிள் வேணும், மலையாள பைபிள் வேணும். ஏன்னா ஆந்திராவில் ஊழியம், ஆந்திராவில் தெலுங்கு பைபிள் வேணும், கேரளாவில் மலையாள பைபிள் வேணும், கர்நாடகத்தில் கன்னட மொழி பைபிள் வேணும். 1,00,000 பைபிள் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு பைபிளோ இல்லை 5 பைபிளோ இல்லை 10 பைபிளோ உங்களால் என்ற காணிக்கை நீங்கள் அனுப்புவீர்களானால் நாங்கள் வாங்கி கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இது கொடுக்கப்படி இந்த இலக்குவிற்காக ஜெபியுங்க. இந்த மாசத்துல திருச்சியில கிராம ஊழியர்கள் மாநாடு, கிராம ஊழியர்களுக்கு வச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியங்க. கிராம ஊழியர்களை எல்லாரும் அனாதையா பார்க்குறாங்க. ஏதோ தீண்டத்தக்கது அண்டஜபிலிட்டி மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா ஆண்டவர் கிராம ஊழியத்தை தாங்க நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்களை உற்சாகப்படுத்தணும், அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஒருவேளை எங்களால் என்ற அன்பை அவளோடு கூட பகிர்ந்து கொள்ளணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லி எனக்கு விருப்பங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கிராம ஊழியர்கள் யாராவது இருப்பாங்கன்னா இந்த முகாமுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைங்கங்க. எனக்கு ஆசை வருகிற ஒவ்வொரு கிராம ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு விலையேறப்பட்ட பரிசு கொடுக்கும். அந்த பரிசு என்ன? ஒரு மெகோஃபோன் கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன? ஒரு மெகோஃபோனுடைய விலை ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா ஆகுங்க. அது இருந்துச்சுன்னா நூற்றுக்கணக்கானவர்களை காஸ்பல் அறிவிச்சிடலாங்க. அல்லேலூயா. இன்னும் வருஷத்துல ஒரு 4 பேர் 5 பேர் ஏதாவது ஒரு பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடாம மறிச்சு போயிடுறாங்க. நான் கேள்விப்படுறேன். எனக்கு ஆசை எல்லா கிராம ஊழியர்களுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுக்கணும். நல்ல ஹெல்மெட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். அல்லேலூயா. என்ன ஒரு ஏதோ ஒரு சின்ன ஹெல்மெட்னாலும் ஒரு 500 ரூபா. நீங்க இந்த செய்தி கேட்குற நீங்க இந்த ஊழியர்கள் கூலிக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களால இயன்ற பங்களிப்பை கொடுங்க. நாங்க ஒரு 3000 கிராம ஊழியர்களை சேர்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசைங்க. அல்லேலூயா. முகாமுடைய எல்லா செலவுல கணக்கு பார்த்தா 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு 3000 பேர் எழும்புனா போதுங்க. அவங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம். ஒருவேளை எங்களால் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துடலாம், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தலாம். அல்லேலூயா. நீங்க இப்பொழுதே முடிவு செய்யுங்க. ஒருவேளை நீங்க ஒருவேளை கிராமங்கள்ல ஏதாவது சிறுவர் ஊழியர் செய்றீங்களா, ஒரு ஜெபக்குழு தலைவரா இருக்கீங்களா, முழு நேர ஊழியர்களும் வரலாம், கிராமங்கள ஊழியம் செய்கிற பகுதி நேர ஊழியர்கள் கூட நீங்க வரலாம். இதற்காக ஜெபிகள். இந்த வருட இலக்குல மே 1ஆம் தேதி 20,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து மதுரைக்கு அருகாமையில திருமங்குளத்துல உபவாச கூட்டம் நடத்த சொல்லி இருக்கிறார். வாலிபர்கள் தாங்க ஜெபிக்கணும், வயோதினர்கள் தான் உபவாச கூட்டத்துல இரவு ஜெபத்துல இருக்கிறாங்க. வாலிபர்களை காணோம். ஏசப்பா என்ன சொன்னாரு? உன் கிராமத்துல இருக்கிற வாலிபர்கள் மற்ற எல்லா வாலிபர்களையும் ஒன்று சேர்த்து உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல். அங்க பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவர்கள் தரிசனம் பார்க்கும்படி அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பேன் என்று சொன்னார். வாலிபர்களுக்கு என்று உபவாச கூடையை ஒழுங்கு செய்திருக்கிறோம். மே 1ஆம் தேதி இதை செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்களும் பங்கு பெறுங்க. பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க. அவங்களை முன்பாக உறவச்சு நீங்க பின்பாக ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பெற்றோர்கள் நீங்க. அல்லேலூயா. இன்னும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,00,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து ஒரு வாலிபர் முகாம் திருச்சியிலே நடத்த போகிறோம். மே மாதம் 6,000 கிராமங்களில் VBS ஊழியத்தை செய்ய போகிறோம். அதற்கான ஆயத்த வேலைகள் இப்பயே ஆரம்பிச்சாதாங்க 6,000 கிராமத்தில் VBS நடத்த முடியும். ஒரு கிராமத்தில் VBS நடத்துவதற்கு ஒரு 5,000 ரூபா செலவாங்க. 5,000 பத்தாது, உங்களுக்கு தெரியும்ல. ஒருவேளை 5,000 ரூபா கொடுக்குற 6,000 ஸ்பான்சரிங்கள் எங்களுக்கு தேவை ஐயா. எப்போ பார்த்தாலும் கணேசன் காசையே சொல்றான்னு நீங்க தப்பா எடுக்காதீங்க ஐயா. என் உறவுக்காரங்க உங்ககிட்ட தாங்க என் பாரத்தை சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய இலக்கு நான் வச்சிருக்கிறேனே, நீங்க ஜெபம் பண்ணதானங்க இந்த ஊழியத்தை, இந்த இலக்குகளை நான் அடைய முடியும். ஐயா ஜெபியுங்கள் ஐயா. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்னை பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலும் நான் என் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நிறைய இப்படி நான் சத்தியங்களை அங்கே எழுதி வச்சிருப்பேன். பாடம் 1, பாடம் 2, பாடம் 3 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பேன். அல்லேலூயா! ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஒரு அதிகாரத்தில் எத்தனை பாடங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பாடத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த பாடத்தை நான் அபியாசிக்கணும். அந்த பாடத்தை விசுவாசித்து நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு செய்கிறேன். அல்லேலூயா! இப்போ மத்திய 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்களா? என்ன பிரதர் எக்ஸாமு? எப்பயுமேங்க ஆண்டவர் பரீட்சை வைப்பார். ஆபிரகாம்கிட்ட ஒரு பரீட்சை வைக்கிறார். அவருக்கு என்ன சந்தேகம், இந்த ஆபிரகாம் என்ன நேசிக்கிறானா, அவன் பிள்ளையை நேசிக்கிறானா? இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க இயேசுவை அதிகமாக நேசிக்கிறீர்களா, உங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீர்களா? இயேசுவுக்கு நிறைய நேரம் செலவிடுகிறீர்களா, செல்போனிற்கு அதிக நேரம் செலவிடுகிறீர்களா, ஜெபம் பண்ணுவதற்கு அதிக நேரம் செலவிடுகிறீர்களா, மனிதர்களோடு கூட பேசுவதற்கு அதிக நேரம் செலவிடுகிறீர்களா? உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்துல உண்மை உத்தமத்தோடு மிஷனரி பணிகளுக்கென்று தேவையான இடங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறீர்களா? உங்களுடைய சபை போதுகிடத்துல வஞ்சிக்காதபடி தசம பாகத்தை கொடுக்கிறீர்களா? நீங்க கேள்வி கேட்டு பார்க்கணுங்க. கேள்வி கேட்டு பார்க்கணும். அந்த பாடத்துல பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆபிரகாம் குறித்து அவர் சோதிச்சுட்டார், பரீட்சை வச்சுட்டார். சொந்த பிள்ளை பலி எடுக்கிறான். அவன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான். நான் என்ன நினைக்கிறேன், நான் பைபிள்ங்க எனக்கு என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்பிதான் இந்த முழு வேதாகமத்தை ஏசப்பா என் கையில கொடுத்துருக்கிறார். அதுல ஒரு அதிகாரத்துல நான் படிச்ச பாடங்களை பாஸா ஃபெயிலா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி செய்திகளை பாடம் 1 அப்படி 2, 3ன்னு 3 பாடங்களை பேசியிருக்கிறேன். நீங்க விரும்புனீங்கன்னா யூடியூப்ல வில்லேஜ் மிஸ்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் கவனிக்கலாம். புது புது செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்குறது மாத்திரமில்ல, அந்த செய்திகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். சும்மா செல்ஃபெல்லாம் ஷேர் பட்டன் அனுப்பி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி வச்சா போதும். இல்லை ஸ்டேட்டஸில் வைங்க. அல்ல நீ ஏதாவது ஊழியம் செய்யுங்கங்க. அல்லேலூயா! அவங்களும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிடுவாங்க. 3 பாடம் எழுதியிருக்கேன். இன்னைக்கு 4வது பாடம். முதல் பாடம் என்ன? குஷ்டரோகி பாடம். என்னங்க, நான் 29 வருஷம் ஊழியம் செய்கிறேன். குஷ்டரோகி வர்றான். அவன் ஒரு வரி ஜெபம் பண்ணான். என்ன வரி? ஆண்டவரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும் சொல்லிடுறான். அவ்வளோதான், விசுவாசம் முடிஞ்சிருச்சுல. நீங்க இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்து வியாதி படுக்கையில் இருக்கிற என் உறவுகளை சுகப்படுத்த உம்மாலே ஆகும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த மாசத்துல எனக்கு ஒரு வேலை இல்லாத என் பிள்ளைகளுக்கு வேலை உங்களால் கொடுக்க முடியும், உம்மாலே ஆகும் சொல்லுங்க. குழந்தை இல்லாத என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த வருஷத்திலே ஆண்டவர் தர உம்மாலே ஆகும் சொல்லுங்க. குஷ்டரோகி பாடம் அடிச்சா போதாது, அதை அபியாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களாங்க. பாடம் நம்பர் 1. பாடம் நம்பர் 2 என்ன? 100க்கு அதிபதிங்க. அவனுக்காக ஜெபிக்கல, குஷ்டரோகிய தனக்காக ஜெபம் பண்ணி பாஸ் பண்றான். இவன் வீட்டில் வேலைக்காரர் இருக்கான், அவனுக்காக ஆண்டவரிடத்துல போய் அழுது கொண்டு நிற்கிறான், மெனக்கெடுக்கிறான், நேரம் எடுக்கிறான். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்க கிறிஸ்தவங்க தானே, மற்றவர்களுக்காக நீங்கள் மெனக்கெட்டு இருக்கிறீர்களா, நேரம் எடுத்திருக்கிறீர்களா? நீங்க சர்ச்சுக்கு போறது பரவாயில்ல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? வாயில இருக்க முத்தாக வந்துருது. எங்க சர்ச்சுக்கு வாங்க, நாங்க எங்க கார்ல கூட்டு போறோம், நாங்க ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கூட்டு போறோம், எங்க சர்ச்சில் பாஸ்டர் நல்லா பேசுவான்னு போகும்போது பேசணுங்க. அல்லேலூயா! அவர்களுக்காக நேரம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு கிறிஸ்தவனாலே என்னன்னு தெரியலங்க. சும்மா சர்ச்சுக்கு போய் அங்க பாஸ்டர் பேசிட்டே இருப்போம், உங்களை அப்படியே குளிப்பாட்டுவார். என்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தூக்குவார், உங்க பேரை பெருமைப்படுத்த, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அப்படியே அப்படியே நல்லா இருக்கப்பா, பேசுங்கப்பா. அப்படியே நாகமான் சொல்கிறேன், என்னை தடவி கொடுப்பேன்னு நினச்சிருந்தேன், நீங்கள் போய் நீ யோர்தான்ல முங்க சொல்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவம் என்பது என்ன தெரியுமா? நீங்களும் ருசி பார்க்க வேண்டும், மற்றவர்களை ருசி பார்க்க செய்வதற்கு வாய்க்காலாக நீங்களும் நானும் இருக்கணும். இதாங்க கிறிஸ்தவம். எல்லாருக்கும் இது மறந்துருச்சுங்க. 21 நூற்றாண்டு ஆச்சுங்க, ஒரு மாற்றம் இந்த தேசத்துல இல்லைங்க. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உன்னால்
நீ இருக்கிற கிராமத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? நீ வேலை பார்க்கிற இடத்துல ஒரு மாற்றம் இருக்கிறதா? உன் தெருவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியில இயேசு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஆண்டவரு என் பைபிள்ல தான் இப்படி போட்டிருக்குதுங்க. எனக்கு குற்றமனச்சி உங்களுக்கு குற்றமனச்சாட்சி இல்லையாங்க? என்ன போட்டிருக்குது? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். என் மூஞ்சி பாருங்க. நான் சும்மா எங்க அப்பா பேர் கருப்பையா, எங்க அம்மா பேர் சரஸ்வதி. என்ன பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு, டேய் கணேசா, நீ தாண்டா உலகத்துக்கு வெளிச்சம், நீ தாண்டா உலகத்துக்கு உப்பு. என்ன நம்புறாருங்க. அந்த வார்த்தையில விசுவாசி ஏசப்பட்டு அர்ப்பணிச்சே இன்னைக்கு உலகம் ஃபுல்லா என்ன பயன்படுத்துறாருங்க. வாட் அபவுட் யூ? உன்னை குறித்து என்ன? முதல்ல உன் தெருவுக்கு வெளிச்சமா இருக்கிறியா? தெருவில் இருக்கிறவங்க பேர் சொல்லி ஜெபம் பண்றீங்களாங்க? உங்களை அறியாத உறவுகளுக்கா ஜெபிக்கிறீர்களா? அந்த 100க்கு பாடம் நான் படிச்சு பாஸ் பண்ண ட்ரை பண்றேங்க. 3வது பாடம் பேதுருடைய மாமி உறவுகள். என்னுடைய உறவுக்காரங்களை எண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு 1000 பேர். என் கல்யாணத்துல 2000 பேர் வந்துட்டாங்க. அதுல என் உறவுகள் பாதி பேர் என் உறவுகள் தாங்க. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரே, உன் உறவுகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். பேதுருடைய மாமியை சுகப்படுத்துகிறார்ல. அப்ப என்னுடைய மாமியாரை சுகப்படுத்துவார், என்னுடைய மாமனாரை சுகப்படுத்துவார், என் சித்தப்ப, என் பெரியப்ப, 1 விட்ட அண்ணன், 2 விட்ட அண்ணன், என் சகல, என் மச்சான், என் கொழுந்தியா. என் ஒய்ஃபுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. என்ன சந்தோஷங்க. ஐயோ அவ்வளோ அன்புங்க. என்னுடைய 2வது என் ஒய்ஃபுடைய தங்கச்சி சொல்லுவா மச்சான் அப்படி கூடுவா. என்ன உறவுங்க. அல்லேலூயா. என் உறவுகளை தொடுகிற பாடம் தான் பேதுருடைய மாமி சுகமாக்கின பாடம் 3வது. இன்றைக்கு 4வதாக ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இங்க ஒரு வசனத்துல தான் இருக்குது. 16ஆம் வசனம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். மத்தேயு 8ல குஷ்டரோகியை குறித்து கொஞ்சம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஒரு 3 வசனம் தான். அடுத்த 100க்கு கொஞ்சம் கூடுதலா. ஏன்னா அவனை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு குறித்து ஆண்டவர் பைபிள் எழுதினாருன்னா எவ்வளவு வசனம் எழுதுவாரு? என்னை குறித்து நிறைய எழுதுவாருங்க. நான் பெரிய ஊழியக்காரன். 29 வருஷம் டெய்லி ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறேன். உங்களுக்கு குறித்து ஒரு வரியில எழுதிடுவாரான்னு தெரியல. அவன் ரட்சித்தான், சபையில் சேர்க்கப்பட்டான், சப்பானியாகவே இருக்கிறான், ஆலயத்துக்கு சென்றான், சென்று கொண்டு இருக்கிற, இன்னும் செய்வான். ஒரு மாற்றம் இல்லையா? ஒரு வரியில உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு வரியில ஆண்டவர் எழுதி முடிச்சிருவார். 100க்கு சில வேர்ட்ஸ் அதிகமாக்குறார். பேதுரு மாமிக்கு சில வேர்ட்ஸ். இப்ப பாக்குறாரு, இப்படியே எல்லாரும் குறித்தும் ஒரு 4 வசனம் 5 வசனம் எழுதிக்கிட்டு இருந்தா எம்பிட்டு எழுதுறது? ஒவ்வொரு அற்புதம் பெற்றதை எழுத முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாரு? 16ஆம் வசனத்துல அஸ்தமானம் பொழுது வேற போயிடுச்சு, எல்லாரும் குறித்து எழுத முடியாதுப்பா. பிசாசு பிடித்திருந்த அநேகர், இன்னும் அதுல பிணியாளிகள் எல்லோரையும், எம்பிட்டு பேருன்னே தெரிலங்க. 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 200 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம். முன்னாடி 3 தனிப்பட்ட பேர்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் செய்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப மேத்யூ கொண்டு இதே விட சுகம் பெற்றவர்களா எழுதணும்னா பைபிள் கொள்ளாது. 50 பேர் வந்துட்டாங்க. எல்லோரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். பிணியாளிகள் எல்லாரையும், வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஐயா ஐயா, இந்த வசனத்தில் உள்ள அந்த பாடம் நான் கற்றுக்கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். என்னை நம்பி வருகிற எல்லோரையும் என்னை கொண்டு போஷிக்க முடியும். ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை தியாகம் பண்ணா போதும். அங்க இருக்கிற 5000 புருஷர்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கோடியினரையே மீதியாக எடுத்தார்கள். ஒரே ஒருவருடைய சிறுபையனுடைய அர்ப்பணிப்பினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்படுகிறார். ஐயா இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அநேகரை என்னை கொண்டு சுகமாக்க முடியும், அநேகரை என்னை கொண்டு ரட்சிக்க முடியும், அநேகரை பிசாசின் பிடியில் உள்ளவர்களை விடுதலையாக்க முடியும். அல்ல இயேசு அதை செய்தாரா? நானும் என்னால செய்ய முடியும்ல. அல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கணும். அவரிடத்துல வந்து எவ்வளோ பேருடைய பிசாசின் பிடியில் உள்ள விடுதலையாக்குறார், எவ்வளோ வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். ஏன் வியாதி சுகப்படுத்த மாட்டாரா? எனக்கு இருக்கிற பிசாசின் அந்த அந்த தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? இதாங்க 4வது பாடம். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, உன்னை முன்குறித்த ஆண்டவர், உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் உன் அருகிலே வியாபித்திருக்கிறார், உன் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ அவரை பார்க்க முடியல, அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. நீ படுகிற வேதனைகள் அவருக்கு தெரியும். தோமா என்கிற ஆண்டவரை பின்பற்றின சீசன் கதவை மூடி அம்மாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டான், சந்தேகப்படுறான். எல்லாரும் மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை நாங்கள் கண்டோம், இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு உயிரோடு கூட எழுப்ப முடியும்? விதண்டாவதம் பிடிச்சவன் அவன். இந்தியாவுக்கும் இஸ்ரேலியா ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார் தோமாவை. ஏன்னா அந்த விதண்டாவதம் பிடிச்சு சந்தேகப்படுறவங்க எல்லாம் இந்தியக்காரங்க தான். அதனாலதான் சந்தேகப்படுற தோமாவும் ஆண்டவர் நம்மகிட்ட அனுப்பி விட்டார். அவன் பாருங்க, நான் அவரை காயத்தை பார்க்கணும், விரலை விட்டணும். என்ன கொடூர சிந்தனை பாருங்க, கொடூர சிந்தனை பாருங்க. ஆண்டவர் அவனுடைய சந்தேகத்தை தீர்க்கும்படி அவனை தேடி வருகிறார். அவன் என்ன சொல்லி பேசினார் அதே சொல்லி, தோமாவே இங்க வாப்பா, இந்த காயத்தை பாருப்பா, அவன் விரலை விடு, காயத்தை தொட்டுப்பார் என்று நிற்கிறார். அன்பு கிறிஸ்துவ சகோதரன் சொன்னி, எங்கு வீட்டிலே மூளை முடுக்கிலே அழுது கொண்டிருந்தால் உன்னை தேடி வருவார், உன் பயத்தை நீக்குவார், உன் சந்தேகத்தை நீக்குவார். உன் சரீரத்தில் இருக்கிற படுகிற அந்த வேதனையோடு கூட எங்கோ 4 சுவற்றுக்குள்ளாக நீ இருக்கிறாயா, உன்னை தேடி இயேசு வருவார் ஐயா, இயேசு வருவார். ஏன்னா அவரை தேடி வந்து அநேகரையும் சுகப்படுத்துகிறார், அநேகரை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் இப்போ டிவியில் ஸ்டுடியோவில் இருந்து தான் பேசுகிறேன், விசுவாசத்தோடு தான் பேசுகிறேன். ஒருவேளை லட்சக்கணக்கான ஜனங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். லட்சத்துல ஒருத்தரை சுகப்படுத்துவாரோ, இல்லை 2 பேரை சுகப்படுத்த? இல்லைங்க, எங்க அப்பா பெருசுங்க. நான் இப்ப செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவ பிரசன்னத்திலே நான் உணர்ந்து பேசுகிறேன். அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டு பேசுகிறேன். உன் அருகிலே இயேசு இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அத்தனை பேர்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கும் ஐயா, சுகமாக்கு வல்லமை இறங்கும் ஐயா. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அங்க என்ன போட்டிருக்குது? அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர் இந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, ஐயோ என்ன ஒரு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி, ஏதோ ஒரு பிசாசின் கட்டு இருக்குது, ஏதோ பில்லி சுனி கட்டு இருக்குதுன்னு சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகள் கேட்குறீங்களா? இப்போ நான் சொல்ற மாதிரி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஜெபிக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசி, பில்லி சுனிய வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படி உன்னை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. சொன்னா அங்கு நடக்குங்க. இப்ப சுகப்படுத்துவார். வியாதிஸ்தர் இருக்கீங்களா? நீங்க வியாதி மேல உங்க கையை வச்சுக்கோங்க, தலையில வியாதியை வச்சுக்கோங்க. ஒருத்தர் 2 கண்ணுல வியாதின்னு 2 கண்ணுல இப்படி கையை வச்சுக்கிட்டாரா. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் 2 கொண்டையும் தொட்டுட்டாரு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவ்வளோதான், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க, அவ்வளோதான், கிட்னி ப்ராப்ளம். அங்கே உள்ளே போகும்போது ஜெபம் பண்ணால் போதும், கணேசன் ஜெபம் பண்ணா ஜெபிக்க வச்சுட்டாங்க. நான் ஃபோனில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம், பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். நான் சொல்கிறேங்க, ஏசப்பாவை நம்பி இப்போ எல்லாரும் அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, இந்த செய்தி கேட்டு கொண்டு இருக்கிற எல்லாருடைய வியாதிகளை ஏசப்பா இந்த நொடியில சுகப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு அம்மா வந்தாங்க ஈரோடுல, என் ஒய்ஃப் ஜபராணி பேசிட்டு இருந்திருக்கிறா. அவ நாற்காலிலேயே நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. அந்த அம்மா பாவம் நடக்க முடியாம நாற்காலிலேயே இருந்திருக்காங்க. டாக்டர் இனிமே நடக்கவே முடியாது, அவ்வளவுதான் இருக்காங்க. எந்திரிங்க, இயேசு உங்களை சுகப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொன்னவுடன்
நாற்காலியில் இருக்கிற அந்த அம்மா நடக்க முடியாத அம்மா எந்திரிச்சு நடந்துட்டதா சாட்சி சொன்னாங்க. என் வீட்டில் சொல்ல, ஏ பிள்ளை, உனக்கு பயங்கரமா ஆண்டு உன்னை பயன்படுத்துறாரு பிள்ளை, அது வேற ஜெபராணியா இருக்கும், என்னை கொண்டு எங்க செய்ய போறாருக்கிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவரையா, உயிருள்ள ஆண்டவர், யாரை கொண்டும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். இந்த 16ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடமே எல்லோரையும் விடுதலையாக்குகிறார், எல்லோரையும் சுகப்படுத்துகிறார். இப்ப நான் ஜெபம் பண்ற மாதிரி, ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகுவதா. கழுத்து வலிகள் விலகட்டும், முதுகு வலிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும், கண்கள் பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும், அந்த கேன்சர் கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகுவதாக. ஷாலரப தூரதியாக்கம் அந்துரி. அப்பா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறுவதாக கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. ஐயா, இந்த பாடத்தில் உள்ள வசனத்தை நம்பி விசுவாசனை ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எங்கூட யாரெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணீங்களோ நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்து. இப்ப நீங்க போன் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன தொட்டாருங்க. இப்ப டேவிட் கணேசன் பிரதர் பிரசங்கம் பண்ணாரு, நான் விசுவாசமா ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன சுகப்படுத்தினார்னு நீங்க சாட்சி சொல்லுங்க. இது அங்க பாடம். 4வது பாடம், அன்பு நண்பர்களை, எத்தனை பெரிய வியாதிகள் பலைகள் இருந்தாலும் இயேசு சுகப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் கைகளை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த 4வது பாடத்தின்படி அநேகர், பிசாசு பிடித்திருந்த அநேகரை சுகமாக்கினர், வியாதியஸ்தர்கள் அநேகரை சுகமாக்கினர். இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த 16வது வசனம் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த 16வது வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட பேசுகிறேன், இப்பொழுது பேசி இருக்கிறேன், எங்களுக்கும் அற்புதத்தை தாரும், நாங்களும் ருசி பார்க்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.